ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம். கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்பவே வலுக்கட்டாயமாக சொன்னதுனால இப்போ கோபிக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயம் வருது. அப்போ ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு பாக்கியா, நீ தான் வந்து அவனுக்கு வந்து கையெழுத்து போடணும்னு சொல்கிறாங்க. உடனே இல்லை, ராதிகா வரட்டும், ராதிகா வர வரையெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு சொன்னதும் அங்கே டாக்டர் வந்து ஃபார்மல் வந்து நீங்கள் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருக்க. உடனே நான் கையெழுத்து போடலை, அவளுடைய பசங்க தான் இது, அவங்க போடுவாங்கன்னு சொன்னதோ செலியன் வந்து கையெழுத்து போடுறாங்க. செலியன் வந்து கையெழுத்து போட்டதுமே ரொம்பவே பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாக்கியா வந்து எழில் கிட்ட சொல்றாங்க, இனியா நைட்டுல இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்பவே ரிலாக்ஸா இல்லாம இருந்தா அவளை கூட்டிட்டு போயிட்டு சாப்பிட சொல்லுடான்னு சொன்னதோ உடனே சரின்னு சொல்லிட்டு அங்க எழில் வந்து கூப்பிடுறாங்க. உடனே இனியா, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடந்து முடிகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன், அப்பா நல்லபடி ஆப்ரேஷன் முடியட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்றாங்க. உடனே எழிலோ வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம், என்னடி இவ்வளவு நேரம் ஆயிட்டோம், உன்னுடைய புருஷன் வரலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ராதிகாவுடைய அம்மா, ஆமாம்மா இன்னும் வரல, இங்க பாரு ராதிகா, நீ தேவையில்லாத சண்டை போட்டுட்டு அந்த குடும்பத்து கூட ஒன்று சேர்த்துறதுக்காக உன்னுடைய புருஷனை அவங்க பார்ப்பாங்க, நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க, மாப்பிள்ளை கிட்ட பேச வேண்டியது தானே, சரி நான் ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாங்க. அப்ப கோபியோட ஃபோன் வந்து ஈஸ்வரி கிட்ட இருக்கு. ஈஸ்வரி ஃபோனை கட் பண்ணி விடுறாங்க. அந்த ராதிகா ஃபோன் பண்றான்னு சொல்லிட்டு எழிலும் அதே மாதிரி கட் பண்ணி விட, செலியன் எல்லாருமே கட் பண்ணி விடுறாங்க. உடனே இனியா எதுக்காக ஃபோனை கட் பண்ணணும், ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடலன்னு சொல்லிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து என்னுடைய பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுது, உங்களுடைய பையனுக்கு எந்த வேறு பிரச்சனையும் கிடையாது, அவர் ரொம்பவே நல்லா இருக்காருன்னு சொல்றாங்க. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. கோபி எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்றத விஷயம் கூட நம்மளுடைய ராதிகாவுக்கு தெரியறதில்ல. கிளவுட் கிச்சனுக்கு அதே மாதிரி கோபியோட ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க. யாருமே வந்து கோபி தெரியலன்னு சொன்னதோ உடனே ராதிகா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கா, என்ன இருக்குமோ தெரியலையே, ஒருவேளை அவங்களோட வீட்டுக்கு கூட போயிருக்கலாம், நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. பாக்கியாவோட வீடு பூட்டி இருக்கு. இதை பார்த்ததும் என்ன நடந்துச்சே தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க ராதிகா. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.